அன்பார்ந்த மை வீட்டு குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, கடந்த ஒரு 1 வீக் 10 டேஸா நான் வீடியோ பேசல. இது கூட பல குழப்பங்கள், பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஒன்னே ஒண்ணுதாங்க, நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். அதுக்காக தான் எல்லா வேலையும் நடக்குது. ஒரு குடும்பத்துக்காக வேலை செய்யும் போது எவ்வளவு விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. பல லட்சம் குடும்பங்கள் நம்ம கம்பெனி நம்பி இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கான அடுத்த ரீஸ்டார்ட் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ண சொல்லி தேவை இருக்கா இல்லைங்களா? ஸோ அந்த வகையில பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வந்து மெம்பர்ஸ் கிட்ட கருத்து கேட்டு, லீடர்ஸ் கிட்ட கருத்து கேட்டு, ஸ்டோர் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு, ஈவன் அத்தாரிட்டி போர்டு, டைரக்டர்ஸ், பல லெவல் மக்கள்கிட்ட பல்வேறு கருத்துக்களை கேட்டு ஒரு கருத்து உருவாக்க அடிப்படையில் வேற லெவல்ல ரீஸ்டார்ட் பண்ணக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அதுக்கான எல்லா விஷயங்களும் நான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல தான் நான் பிஸியா இருக்கேன். மற்றபடி என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி பொறுத்தளவுக்கு நம்ம எதை நினைச்சு செஞ்சுட்டு இருக்கோமோ, எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ, அதை நோக்கி சிறப்பா நம்ம வேற லெவலில் போக தான் போறோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்ப என்னன்னா, நிறைய பேர் எங்கிட்ட வந்து பார்க்கும்போது, பேசும்போது, அல்லது வந்து ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்ல சார் அப்கிரேட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அது ஏங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் ஒன்னாவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் மக்களுடைய கோரிக்கை ஏற்று உங்களுடைய விருப்பத்துக்காக யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் இன்று முதல் நீங்க இஷ்டப்பட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த வகையில விருப்பப்பட்டு கேட்கிறவங்களுக்கு கம்பெனி அப்கிரேட் ஆப்ஷன் ஓபன் பண்ணி தருது. இதில் முதல் செய்தி அவங்களோட மகிழ்ச்சியை நான் பகிர்ந்துக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹப் ஓப்பனிங் இருந்தது இல்லையா, அதுல வந்து சில பெண்டிங்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய இடத்துல ஹப் புதுசா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில 15ஆம் தேதிக்கு மேல வரிசையா அடுத்த ஹப் ஓப்பனிங் நிகழ்ச்சியும் ஒன்று நடக்க இருக்குது. ஸோ அதுவும் நான் ஸ்டாப்பா நடக்க போகுது. மக்களோட பயன்பாட்டுக்காக எல்லா லெவல்லையுமே கம்பெனி என்ன ஹெச் பண்ணுமோ அது சிறப்பாக செய்யறதுக்கான எல்லா வேலையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இதுவும் அடுத்தடுத்து நடக்க போகுது. இது 2வது செய்தி. 3வது என்ன விஷயம்னா, நம்ம கம்பெனி பொறுத்தளவுக்கு ரீஸ்டார்ட்ல என்னெல்லாம் முறைப்படுத்தினா, எதையெல்லாம் டெவலப் பண்ணா, எதையெல்லாம் ஆல்டர் பண்ணா மிகப்பெரிய லெவல்ல கம்பெனியுடைய ஃபியூச்சர் இருக்குங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி சின்ன சின்ன தீர்த்தனோட வேற லெவல்ல கம்பேர் கொடுக்க போறேங்க. அது எல்லாத்தையுமே 1 by 1 அடுத்த நாட்கள்ல தொடர்ந்து வீடியோ பேச போறேங்க. இனி கேப் இல்லாம எல்லா நாளும் உங்க பேச போறேன். அடுத்த இந்த ரீஸ்டார்ட் பண்ற வரைக்குமே, அதாவது ஜூன் 4 வரைக்குமே வித்தவுட் ஃபெயில் எல்லா நாளும் உங்க நான் பேச போறேன். அந்த அளவுக்கு நான் பிளான் பண்ணி பல விஷயங்களை 1 by 1 உங்க ஷேர் பண்ண தயாரா இருக்கிறேன். ஸோ அவ்வளவு நல்ல விஷயங்களையும் சில முக்கியமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோல எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். மறுபடியும் சொல்றேன், இப்ப அப்கிரேடே ஆரம்பிச்சாலும் யாருக்கு நம்பிக்கைதோ அவங்க பண்ணுங்க. அது உங்களுடைய விருப்பத்துக்காக ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி கம்பெனி லட்சியம் 2026ல உலகின் நம்பர் 1 கம்பெனி. அதை அடைவதற்கான அனைத்து வேலைகளையும் நம்ம ஹெச் போட்டு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேப்ல பல்வேறு விதமான விஷயங்களை சாஃப்ட்வேர் சைட்ல எத்திக்கலா, டெக்னிக்கலா, லீகலா பல விஷயங்களை கட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே சரியாவே இருந்தாலும் இன்னும் அதை மேம்படுத்துக்கான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தெளிவா இருங்க. ஏன்னா இது மக்கள் நிறுவனம், நம்ம வேலை செய்யறது நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ யாருக்கும் நம்ம நல்லவன் நிறுவனம் அவசியம் கிடையாது. நாம் நிறுவிக்க வேண்டியது நம் உறுப்பினர்கள் மட்டும்தான். அதை செய்வதற்கு நிறுவனம் எப்போதும் தயாராகிறது. நம்பிக்கையோடு இருங்கள். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.